Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு நல்லா ஸ்வீட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வந்து தேவைப்படும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் 2 முட்டையை அப்படியே கூட வந்து சேர்க்கலாம். அப்படி சேர்க்கும் போது நம்மளுக்கு அந்த முட்டையோட ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப அதிகமாக தெரியும். ஸோ அதனால் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 7 டீஸ்பூன் அளவு சுகரை வந்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம பிளெண்டரை வச்சு நல்லா அந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி நுரைச்சி வரையுமே இது கூட வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூனில் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணவே வந்துட்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த முட்டை சீனி இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நம்ம இது கூடவே வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு வந்துட்டு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா கிடையாது, பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா அப்படிங்கிறது நம்ம கேக்குக்கெலாம் வந்து செய்வோம். பேக்கிங் பவுடர் அப்படிங்கும்போது நம்ம நார்மலாக வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த பேக்கிங் பவுடர் தான். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு மைதா வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 150 கிராம் அளவு இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ஸோ ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு மாவுடைய பதம் இருக்கணும். இப்போ இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி இது ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் அப்படி வந்து விட்டுருங்க. ஸோ நல்லா ஊறி வரட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு நான்ஸ்டிக் கடாயை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் கடாய் இல்லை அப்படின்னா நார்மலாக தோசை பேன் எடுத்துகிட்டு லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு நான்ஸ்டிக் பேனால் ஆயில் வந்து அப்ளை பண்ணல. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மாவை ஒரு கரண்டி மட்டும் அப்படியே சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக ரவுண்ட் ஷேப் வந்து கிடச்சிரும். இந்த ரவுண்ட் ஷேப் கிடச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து வேக வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு 1 நிமிஷம் தான் ஆகும். லைட்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி மேலே வந்துட்டு அந்த ஹோல்ஸ் வரையுமே நம்ம இதை வந்து திருப்பி போட்டுடலாம். நம்ம தோசைலாம் எப்படி வந்து செய்வோமோ ஸோ அதே மாதிரி தான் லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி பொறுமையாக வந்து திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி தோசை மாதிரி ஊற்றி வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பட்டர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். நான் அன்றைக்கி பீனட் பட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோம்மேட் பட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்துட்டு கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் கடையில் வச்சுருந்த அந்த ஹோம்மேட் பட்டர் நீங்கள் வந்து கடையில் வச்சுருக்க அந்த கிரவுண்ட்நட் பட்டர் சேர்த்துட்டு லைட்டாக வந்துட்டு நம்ம அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி நம்ம சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு உண்மையிலே வந்துட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபுல்லான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.